Physics is the study of nature and natural phenomena. இயற்பியல் என்பது இயற்கையை பற்றியும் இயற்கை நிகழ்வுகளை பற்றியும் படிக்கும் ஒரு பாடமாகும். அத்தகைய பாடத்தை கற்க விரும்பும் மாணவ செல்வங்களுக்கும் கண்மணிகளுக்கும் எனது வணக்கம். In this session, we'll be dealing with Unit 3, Magnetism and Magnetic Effects of Electric Current. In this lesson, we'll be learning about what a magnet is and what magnetism is, and how electric current has magnetic properties, and how these two fields, magnetism and electricity, are related. 3.1 Introduction to Magnetism. So, what is magnetism? A basic introduction is given in this page. First, in figure 3.1, we observe what is called magnetic levitation. Levitation means lifting. So, by using a magnet, we can lift another magnet or say another object. Okay, right. And here it is given that many birds and animals have magnetic sense in their eyes using Earth's magnetic field for navigation. We would have learned in lower classes that Earth itself is a huge magnet. It behaves as if it is a very huge bar magnet. Birds, certain birds have ability to sense magnetic field. By sensing this magnetic field, they can fly towards a particular direction. They have a magnetic compass in themselves. Here it is given that magnetic sensing in eyes for a zebra finch's bird due to protein cryptochromes CRY4 present in retina. It uses Earth's magnetic field for navigation. அதாவது சில பறவைகள் என்ன ஆகும் அப்படின்னா எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு மின்புலத்தை சென்ஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி அதுக்கு இருக்குது. அதனால அதை வச்சு அது எந்த திசையில பறக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்யும். ஏன்னா நிறைய பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தி மைக்ரேட் பண்றதுன்னா அந்த சீசன், குறிப்பிட்ட சீசனுக்கு வேற இடங்களுக்கு பறந்து போகும். அப்படி பறந்து போறதுக்கு இந்த திசையில போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறத எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு அதால சென்ஸ் பண்ண முடியும். ரைட். ஹிஸ்டரி ஆஃப் மேக்னட்டிசம் பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் இங்க கொடுத்திருப்பாங்க. இந்த மேக்னட்டிசம் அப்படிங்கிற வார்த்தை, இந்த வேர்ட் மேக்னட்டிசம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is derived from iron ore magnetite Fe3O4. அதாவது Fe3O4ங்கிற அயன் ஓர்ல இருந்து தான் இந்த வேர்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம ஏற்கனவே மேக்னெட்டிக் காம்பஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இந்த காம்பஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ் ஃபார் நேவிகேஷன். அண்ட் we would also have learned about magnetic therapy. மேக்னெட்ஸ் மூலமா நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த மாடர்ன் டேஸ் நம்ம எங்கெல்லாம் மேக்னட்டிசம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார்ஸ்ல மெயினா யூஸ் ஆகுது, சைக்கிள் டைனமோல யூஸ் ஆகுது, லவுட் ஸ்பீக்கர்ஸ்ல யூஸ் ஆகுது, மேக்னெட்டிக் டேப்ஸ்ல யூஸ் ஆகுது, அண்ட் இன் எவ்ரி ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் வி யூஸ் இட். மொபைல் ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், சிடி, பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க் ஆஃப் லேப்டாப், ரெஃப்ரிஜரேட்டர் டோர், ஜென்ரேட்டர், இது மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம மேக்னட்டிசம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ ஜென்ரலாக என்ன சொல்ல வரோம்னா மோஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஹாவ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் மேக்னெட்ஸ் இன் தம். எல்லாத்துலேயுமே நம்ம மேக்னட்டிசம் உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ரைட். ஏர்லியர் போத் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் வேர் தாட் டு பி டூ டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இன் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டி வேற, மேக்னட்டிசம் வேற அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. பட் எஸ்டர்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் நீட் இல்ல, அது மேக்னெட்டிக் காம்பஸ். ஓகே, ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் பக்கத்துல நீங்க வைக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்சஸ் சர்டன் ஃபோர்ஸ், அதாவது ஒரு டிஃப்ளெக்ஷனை உணர முடியுது. ஓகே, அப்போ கரண்ட் கேரிங் ஒயர் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறார். ஓகே, அப்போ மேக்னட்டிசமும் எலக்ட்ரிசிட்டியும் தே ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் ஒரு சிங்கிள் சப்ஜெக்டா எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லி பிசிக்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணப்படுது. அதுதான் நம்மளும் இங்க பார்க்க போறோம். ஓகே, ரைட். இந்த யூனிட்ல நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். அண்ட் சர்டன் ஏரியாஸ் வேர் மேக்னெட்ஸ் ஆர் யூஸ்ட் அப்படிங்கிறது இங்கே லவுட் ஸ்பீக்கர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இட்ஸ் ஹியூஜ் மேக்னெட் ஆக்சுவலி. அண்ட் லேப்டாப்ல நீங்க ஹார்ட் டிஸ்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹார்ட் டிஸ்க் இஸ் நத்திங் பட் அ மேக்னெட்டிக் டேப் யூஸ்ட் ஃபார் ரெக்கார்டிங். ஓகே, Earth's magnetic field and magnetic elements. Right, we know that Earth itself is a huge bar magnet. Earth has its own magnetic field. So we can assume it to be a magnet.
a huge bar magnet to be precise. அதாவது பூமி பாத்தீங்கன்னா தனக்குத்தானே ஒரு காந்தப்புலம் வச்சிருக்குது, அதனால அது ஒரு பெரிய சட்டகாந்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறதான் இப்ப பார்க்க போறோம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அல்லது எப்படி அதை நோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, we have noticed that the needle in the magnetic compass or freely suspended magnet comes to rest in a position which is approximately along the geographic north south direction சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு மேக்னெட்டிக் நீடில் அல்லது ஒரு காம்பஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க ஒரு இடத்துல கொண்டு போய் சஸ்பெண்ட் பண்றப்ப அல்லது யூஸ் பண்றப்ப அது நார்த் சவுத் டைரக்ஷன்ல அப்ராக்சிமேட்டா, ஜியோகிராபிக்கல் நார்த் சவுத் டைரக்ஷன்ல அப்ராக்சிமேட்டா ரெஸ்ட்டுக்கு வரும். அப்ப அது ஒரு மேக்னெட், அது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா அதை இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா மட்டும் தான் முடியும். அப்ப இந்த இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இதை யார் சொல்றா அப்படின்னா வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு in 1600. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எர்த் இட் செல்ஃப் பிஹேவ்ஸ் லைக் ஜைஜாண்டிக் பவர்ஃபுல் பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது பூமியே ஒரு மிகப்பெரிய சட்டகாந்தத்தை போல செயல்படுது அப்படிங்கிறத அவரு கண்டுபிடிக்கிறார். ஓகே, அது ஒரு தியரி தான், இட் இஸ் நாட் சக்சஸ்ஃபுல். ஏன் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே என்ன வரையும் தெரியாது. அது எதனால அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுது, ஏன் அப்படின்னா எர்த்துடைய டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் இன்சைட் த எர்த் இஸ் வெரி ஹை, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் டெம்பரேச்சர். அப்போ அவ்வளோ ஹை டெம்பரேச்சர்ல எந்த ஒரு ஆப்ஜெக்டாலையும் தன்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிட்டைன் பண்ண முடியாது. ஸோ இட் வில் நாட் பி பாசிபிள் ஃபார் அ மேக்னெட் டு ரிட்டைன் இட்ஸ் மேக்னட்டிசம். ஆனா நமக்கு நல்லா தெரியும் எர்த்துக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ எர்த் ஒரு மேக்னெட்டா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஆனா அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓகே, there are many other suggestions as to why earth has a magnetic field. அது எதனால அப்படின்னா கோவர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதனால உண்டாகுதுன்னா இஸ் டியூ டு ஹாட் ரேஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் தி சன். அதாவது சன்ல இருந்து வரக்கூடிய ஹாட்டான ரேஸ்னால தான் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுது அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா these rays will heat up the air near equatorial region. அதாவது ஈக்குவேட்டர் பக்கத்துல இருக்கிற ரீஜனை அதை ஹீட் பண்ணலாம். அப்படி ஹீட் ஆகுறப்ப இந்த ஹாட் ஏர் இட் ரைசஸ் above and will move towards the northern and southern hemispheres and get electrifiedங்கிறாங்க. அதாவது சன்ல இருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் எர்த்து கூட இன்ட்ராக்ட் பண்றப்ப அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற மாலிகுல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அதை எலக்ட்ரிஃபை பண்ணிடுதுன்னு சொல்றோம். ஓகே, once electricity is created or electrify பண்ணி plus minus charges அல்லது ions create ஆயிடுச்சு அப்படின்னா this may be responsible to magnetize the ferromagnetic materials near the earth surface ன்னு சொல்றாங்க. அப்ப இந்த எலக்ட்ரிஃபை ஆன அந்த மாலிகுல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஒரு மெட்டீரியல்ஸை மேக்னடைஸ் பண்ணிடுது. இதனாலதான் எர்த்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுது அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்றாரு. ஸ்டில் இட்ஸ் a suggestion, இது ஒன்றும் ப்ரூஃப் கிடையாது. ஓகே, so till date there has been many theories proposed but none of the theory completely explains the cause of earth's magnetism. இன்ன வரையுமே நமக்கு எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ரீசனால தான் உண்டாகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓகே, ரைட். இப்போ ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்த் போல் ஆஃப் மேக்னெட்டிக் காம்பஸ் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி மேக்னெட்டிக் சவுத் போல் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, நார்மலா நீங்க ஒரு மேக்னெட்டை சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நார்த் சவுத் டைரக்ஷன்ல வரும். அது ஏன் அப்படின்னா இந்த மேக்னெட்டோட நார்த் போல் எர்த்தோட சவுத் போலால அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி மேக்னெட்டோட சவுத் போல் எர்த்தோடைய நார்த் போலால அட்ராக்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இட் வில் கம் டு ரெஸ்ட் அலாங் அ பர்டிகுலர் டைரக்ஷன். அப்ப அதை வச்சு எர்த்துக்கு எது நார்த் போல் எது சவுத் போல் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது அந்த டயக்ராம்ல போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க, அது அப்புறமா பார்க்கலாம். சாரி, இப்பயே பார்த்தலாம். இது எர்த். ஓகே, ஸோ எர்த் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா we know that it is tilted by a certain angle 23.5 degree approximately. அப்போ இந்த பர்டிகுலர் ஆங்கிள் டில்ட் ஆயிருக்கிறப்ப அதனுடைய ஜியோகிராஃபி, அதாவது அது ஒரு ஸ்பெரிக்கல் மாஸ் அப்படிங்கிறத வச்சு சொன்னோம்னா இது ஜியோகிராஃபிக் நார்த் போல். அப்போ நார்த் போல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா we have ஜியோகிராஃபிக் சவுத் போல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எர்த்துடைய ஆக்சஸை வச்சு நார்த் போல் சவுத் போல் பிரிக்கிறோம். இப்போ ஒரு மேக்னெட் அல்லது மேக்னெட்டிக் நீடில் நம்ம சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரெஸ்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் வச்சு எர்த்துக்கு எது நார்த் அண்ட் சவுத் போல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ரைட். அப்போ இந்த டயக்ராம்ல கொஞ்சம் தப்பா கொடுத்துருக்காங்க. அதாவது ஜியோகிராபிக் நார்த்துக்கு பக்கத்துல மேக்னெட்டிக் சவுத் இருக்கும். ஆக்சுவலா மேலதான் சவுத் போல், கீழே நார்த் போல், மேக்னெட்டிக் சவுத் போல். ஓகே, ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். எர்த் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஜியோகிராபிக் நார்த் போல், இது ஜியோகிராபிக் சவுத் போல். ஜியோகிராபி படி இது நார்த், மேல இருக்கிறது நார்த், கீழே இருக்கிறது சவுத். ஆனா மேக்னெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
மேல இருக்கிறது தான் சவுத், கீழே இருக்கிறது தான் நார்த். அதனாலதான் ஒரு மேக்னெட்டை நீங்க வைக்கிறப்ப நார்த் சவுத் டைரக்ஷன்ல ரெஸ்டிக் வருது. ஏன்னா மேல சவுத் போல் இருக்கு, எர்த்தோட சவுத் போல் இருக்கு, அப்ப மேக்னெட்டோட நார்த் போல அதை அட்ராக்ட் பண்ணும். கீழே வந்து எர்த்தோடைய நார்த் போல் இருக்கு, அதனால மேக்னெட்டோடைய சவுத் போல அட்ராக்ட் பண்ணும். ரைட், கொஞ்சம் தெளிவா கவனிங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ரைட். இது இங்க கொடுத்திருப்பாங்க. The south pole of magnetic compass needle is attracted towards the geographic north pole and so on. Okay, right. இப்போ அடுத்த டாபிக் நம்ம போலாம். The branch of physics which deals with the Earth's magnetic field is called geomagnetism or terrestrial magnetism அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மேக்னட்டிசம் பத்தி நம்ம படிக்கிறோம், எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் பத்தி படிக்கிறோம்னா அதுக்கு பேரு ஜியோமேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் பத்தி நான் ஸ்டடி பண்ணணும்னா I need certain quantities. Okay, அப்புறம் அது என்னெல்லாம் குவான்டிட்டிஸ், இதை வச்செல்லாம் நான் எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை கேரக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா there are 3 quantities required to specify the magnetic field of Earth on its surface அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கான். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first magnetic declination D. The next thing is magnetic dip or inclination. The third thing is the horizontal component of the Earth's magnetic field அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். Okay, so we are looking into the topic called Earth's magnetic field and magnetic elements. எர்த் ஒரு மேக்னெட்டா பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்துருக்கிறோம். அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் ஸ்டடி பண்ணனா அதுக்கு பேரு ஜியோ மேக்னட்டிசம் சொல்லி பார்க்குறோம். அதை படிக்கிறதுக்கு we have 3 quantities called magnetic declination, magnetic dip or inclination and the horizontal component of Earth's magnetic field. ஓகே, இப்போ இந்த டயக்ராம்ல நம்ம ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, இங்க மறுபடியும் பாருங்க, இந்த நார்த் போல்னு கொடுத்துருப்பாங்க, இது ஆக்சுவலா சவுத்து. அதே மாதிரி இங்க சவுத்துன்னு கொடுத்துருப்பாங்க, இதை நார்த்துன்னு மாத்திக்கணும். ஏன்னா எர்த்துடைய ஜியோகிராஃபி படி பார்த்தீங்கன்னா மேல நார்த் போல் கீழே சவுத் போல், மேக்னெட் படி பார்க்குறப்ப அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ரைட், அண்ட் இதுல சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராம் நான் சொல்லிடுறேன், அப்புறமா ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஓகே, ரைட். இந்த ஜியோகிராஃபிக் மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் உண்டான ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டெக்லினேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த கீழே உள்ள டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது எர்த். ரைட், அண்ட் ஜியோகிராஃபி படி அதனுடைய ஆக்சஸ் இப்படி இருக்கு. அந்த ப்ளூவிஷ் பிளேன் கொடுத்துருக்குறாங்கல்ல, அதுபடி அதனுடைய ஆக்சஸ் எப்படி இருக்கு. அந்த ஜியோகிராபிக் ஆக்சஸை வச்சு ஒரு பிளேன் நான் வரைஞ்சேன்னா அதுக்கு பேரு தான் ஜியோகிராபிக்கல் மெரிடியன். ரைட், ஐ வில் ரிப்பீட். எர்த்துடைய ஆக்சஸ் எடுத்துக்கிறோம், ஜியோகிராபி படி அதனுடைய ஆக்சஸ் எடுத்து அதை வச்சு ஒரு பிளேன் வரைஞ்சேன்னா அதுக்கு பேரு ஜியோகிராபிக் மெரிடியன். ஓகே, அதே மாதிரி எர்த்துடைய ஈக்குவேட்டருங்கிறது அப்படியே ஆக்சஸுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறது. அந்த ஈக்குவேட்டரை வச்சு ஒரு பிளேன் வரைஞ்சா அப்படின்னா, பிளேன்னா ஒரு சர்ஃபேஸ் மாதிரி. ஓகே, வரைஞ்சனா தட் இஸ் கால்ட் ஜியோகிராபிக்கல் ஈக்குவேட்டர். ஓகே, ஸோ ஜியோகிராபிக்கல் மெரிடியன்னா என்ன, ஆக்சஸை வச்சு ஒரு பிளேன் வரைஞ்சனா ஜியோகிராபிக்கல் மெரிடியன், ஈக்குவேட்டர் வச்சு ஒரு பிளேன் வரைஞ்சனா அது ஜியோகிராபிக்கல் ஈக்குவேட்டர். இது எர்த்துடைய ஜியோகிராபிக் ஆக்சஸை வச்சு. இப்போ அதே இது எர்த் ஒரு மேக்னெட்டை நான் அசீவ் பண்ணிக்கலாம்ல, அதனுடைய மேக்னெட்டிக் ஆக்சஸை வச்சு ஒரு பிளேன் வரைஞ்சனா, நல்லா கவனிச்சுக்கோங்க, எர்த்துடைய மேக்னெட்டிக் ஆக்சஸை வச்சு ஒரு பிளேன் வரைஞ்சனா தட் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் மெரிடியன். ஓகே, அதே மாதிரி எர்த்துடைய மேக்னெட்டிக் ஆக்சஸுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற ஈக்குவேட்டர் வச்சு ஒரு பிளேன் வரைஞ்சனா அது மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். ஓகே, ஸோ 4 விஷயங்கள் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னன்னா ஜியோகிராபிக்கல் மெரிடியன்னா என்ன, ஜியோகிராபிக்கல் ஈக்குவேட்டர்னா என்ன, மேக்னெட்டிக் மெரிடியன்னா என்ன, மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். ஸோ இந்த மெரிடியன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இங்க மேல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியும். எர்த்துடைய ஆக்சஸை வச்சு இருக்கிற ஜியோகிராபிக் மெரிடியனுக்கும் எர்த்துடைய மேக்னெட்டிக் ஆக்சஸை வச்சு இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரே லைன்ல they will not coincide, they are separated by a small angle. அந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆங்கிள் ஆஃப் டெக்லினேஷன் டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது இந்த டயக்ராம்ல போட்டு காமிச்சிருப்பான். ஜியோகிராபிக்கல் மெரிடியனுக்கும் ஆங்கிள் ஆஃப் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டெக்லினேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். Day and night occurs because the earth spins about an axis called geographic axis. அதாவது எர்த்துடைய ஜியோகிராஃபி படி அதுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கு, அந்த ஆக்சஸ் வச்சு எர்த் ரொட்டேட் ஆகிறப்ப தான் நமக்கு டே அண்ட் நைட் வருது. நம்ம சின்ன கிளாஸ்ல நிறைய முறை பார்த்துருக்கிறோம். ஓகே, ரைட். A vertical plane passing through the geographic axis is called geographic meridian, and a great circle perpendicular to the earth's geographic axis is called geographic equator. நம்ம முன்னமே பார்த்தது தான் ஜியோகிராபிக் மெரிடியன்னா என்ன, ஜியோகிராபிக் ஈக்குவேட்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதாவது எர்த்துடைய ஜியோகிராபி படி அதனுடைய மாஸ் வச்சு நம்ம ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணி அதை வச்சு மெரிடியனும் ஈக்குவேட்டரும் நம்ம டிஃபைன் பண்றோம். அதே மாதிரி தி ஸ்ட்ரெயிட் லைன்
which connects magnetic poles of the earth is known as magnetic axis. எர்த்தோட magnetism வச்சு அதனுடைய போல்ஸை கனெக்ட் பண்ற ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம ஆக்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் magnetic axis ன்னு சொல்றோம். அதுக்கு vertical plane இருக்கும்ல, that is called magnetic meridian, and great circle perpendicular to the earth's magnetic axis is called magnetic equator. Okay, so in the paragraphல நம்ம definition point of view வச்சுக்கலாம். What is geographic axis? ஜியோகிராபிக் மெரிடியன்னா என்ன, ஜியோகிராபிக் ஈக்குவேட்டர்னா என்ன, அதே மாதிரி மேக்னெட்டிக் மெரிடியன்னா என்ன, மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ரைட். இப்போ என்ன பண்றோம்னா மேக்னெட்டிக் நீடில் இஸ் ஃப்ரீலி சஸ்பெண்டட். தி அலைன்மெண்ட் ஆஃப் தி மேக்னெட் டஸ் நாட் எக்ஸாக்ட்லி லை அலாங் தி ஜியோகிராபிக் மெரிடியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதாவது ஒரு மேக்னெட்டிக் நீடில் நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எர்த்துடைய ஜியோகிராபிக் ஆக்சஸ்க்கு அலாங் அல்லது அதுக்கு பேரலாவே எனக்கு இந்த மேக்னெட் வந்து அலைன் ஆகாது. ஏன்னா எர்த்துடைய மேக்னெட்டிக் ஆக்சஸ்க்கு அலைன் மேக்னெட்டிக் ஆக்சஸ்க்கு தான் இந்த மேக்னெட் அலைன் ஆகும். ஓகே ரைட். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா an angle is created. The angle between magnetic meridian at a point and geographical meridian is called declination or magnetic declination, D அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது எல்லாமே டெஃபினிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ டெக்லினேஷன் or magnetic declinationங்கிறது என்ன அப்படின்னா it is the angle between magnetic meridian and geographical meridian அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதை இந்த டயக்ராம்ல கொடுத்துருப்பான். டிக்ளினேஷன்னா என்ன அப்படிங்கிறது. ஓகே ரைட். We'll move on to the next concept. இன்க்ளினேஷன்னா என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பான். மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன். The angle subtended by the Earth's total magnetic field B vector with a horizontal direction in the magnetic meridian is called dip or magnetic inclination at that point அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். அதாவது நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தி படிக்கிறதுக்கு 3 ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னோம். ஒன்னு மேக்னெட்டிக் டெக்லினேஷன், இன்னொன்னு மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன், அடுத்தது நம்ம பார்ப்போம் ஹாரிசான்டல் காம்பவுண்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ செகண்ட் இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டியை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இதுக்கு இந்த டயக்ராமை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இந்த டயக்ராம்ல பாருங்க, இன்க்ளினேஷன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். அதாவது எர்த்தோட சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஒரு ஹரிசான்டல் வரைஞ்சோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார் மேக்னெட் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளை ஏற்படுத்தும். இட் வில் நாட் ஆல்வேஸ் பி பேரலல் ஆர் அதுக்கு எக்ஸாக்டா அலைனா இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் எனக்கு டில்ட் ஆயிருக்கும். அந்த ஆங்கிள் தான் நம்ம ஐன்னு வச்சுக்கிறோம். தட் ஆங்கிள் இஸ் கால்ட் இன்க்ளினேஷன். பாருங்க, நார்மலா ஒரு மேக்னெட்டை நம்ம சஸ்பெண்ட் பண்றப்ப அது நார்த் சவுத் டைரக்ஷன்ல அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல ரெஸ்ட்டுக்கு வரும். ரெஸ்ட்டுக்கு வர்றது எக்ஸாக்டா ஹாரிசான்டல் பிளேன்ல ரெஸ்ட்டுக்கு வராது. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் டில்ட் ஆகி தான் ரெஸ்ட்டுக்கு வரும். அதுதான் நம்ம டிப் ஆர் இன்க்ளினேஷன். பேர்ல இருக்கிற டிப் ஆகுறதுன்னா உள்ள மூழ்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஓகே ரைட். அதுதான் இங்க டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. தி ஆங்கிள் சப்டெண்டட் பை தி எர்த்ஸ் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எர்த்தோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஹாரிசான்டல் டைரக்ஷனின் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும், மேக்னெட்டிக் மெரிடியனுக்கு அலாங்கா இருக்கக்கூடிய ஹாரிசான்டல் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் டிப் ஆர் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்து சென்னைக்கு அது எவ்வளோ அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருப்பான். ரைட். ஸோ 2 இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டி என்ன அப்படின்னா இட் இஸ் தி ஹாரிசான்டல் காம்பவுண்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். பாருங்க, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரைட், அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இருக்கு அண்ட் இட் இஸ் அட் அ பர்டிகுலர் ஆங்கிள். அதை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருந்துச்சுனாலே அதை 2 காம்பனண்டா நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு வெக்டார்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இஃப் இட் இஸ் அட் அ பர்டிகுலர் ஆங்கிள் டு தி எர்த் சர்ஃபேஸ் ஆர் வாட் எவர், அது 2 காம்பனன்ட்ஸா நான் எப்பவுமே பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதுல ஒரு காம்பனன்ட் ஹாரிசான்டல் காம்பனன்ட், இன்னொன்னு வெர்டிகல் காம்பனன்ட். இப்போ நம்ம ஹாரிசான்டல் காம்பனன்ட்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். தி காம்பனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் தி ஹாரிசான்டல் டைரக்ஷன் in the magnetic meridian is called horizontal component of Earth's magnetic field. It is generally denoted by BH அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்போ எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஹாரிசான்டல் காம்பனன்ட் தான் நான் ஹாரிசான்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை BH அப்படிங்கிற சிம்பிளால நம்ம டினோட் பண்றோம். ஓகே ரைட். If BE be the net Earth's magnetic field, எர்த்துடைய டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் BEன்னு வச்சுக்கிட்டேன்னா இந்த பிஇ நான் 2 காம்பனண்டா ரிசால்வ் பண்ணலாம். ஒரு காம்பனன்ட் ஹாரிசான்டல் காம்பனன்ட், இன்னொன்னு வெர்டிகல் காம்பனன்ட். நான் எதை வச்சு ரிசால்வ் பண்றேன், என்ன ஆங்கிளை வச்சு ரிசால்வ் பண்றேன்னா பேஸ்ட் ஆன் ஐ. ஐங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இட் இஸ் தி டிப் ஆர் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். ஓகே, அப்போ BH அது ஹாரிசான்டல் காம்பனன்ட் இஸ் ஈக்குவல் டு BE cos I and the vertical component is equal BV is equal to BE sin I அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். So there are 2 components, horizontal component and vertical component for BE.
அது ரெண்டையும் நம்ம காஸ் அண்ட் சைனை வச்சு எழுதியிருக்கிறோம். இது எப்படி பிரிக்கிறது, ஒரு வெக்டாரை எப்படி ரிசால்வ் பண்றது அப்படிங்கிறதுலாம் நம்ம ஏற்கனவே போதுமான அளவு பார்த்துருக்கிறோம். ஓகே, ஸோ டிவைடிங் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ், இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதாவது 3.2 divided by 3.1 செகண்ட் ஈக்குவேஷன் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், சைன் பை காஸ் நமக்கு தெரியும் tan i, that is equal to bv by ph அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இதை வச்சுட்டு நான் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். by knowing these two values I can find the angle, or by knowing any one of the value and the angle I can find the other value. இந்த மாதிரி நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், at magnetic equator, எர்த்துடைய மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the earth's magnetic field is parallel to the surface of the earth, that is horizontal அப்படின்னு சொல்லி இருக்கிறான், which implies that the needle of the magnetic compass rests horizontally at an angle of dip I is equal to 0 degree கொடுத்திருப்பான். அதாவது இந்த டயக்ராம் பாருங்க பக்கத்துல, இதுதான் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளேன் எர்த்தோட சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த நீடிலும் அதுவும் they are parallel. parallel அப்படின்னாலே நமக்கு தெரியும் angle is equal to 0. அப்ப இந்த இடத்துல டிப் அல்லது இன்க்ளினேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். ஓகே, ரைட். இந்த 0 வேல்யூ, அதாவது i is equal to 0 வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ஸ்ல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, cos 0 1 நமக்கு தெரியும், அதே மாதிரி sin 0 வந்துட்டு 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதெல்லாம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா bh is equal to be and bv is equal to 0 அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். ரைட், ஸோ இந்த ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட்ஸை ஐ உடைய வேல்யூ வச்சு, அதாவது இன்க்ளினேஷனுடைய அல்லது டிப் உடைய வேல்யூ வச்சு we are finding at the magnetic equator அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பிளேன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் நீடலும் அதுக்கு பிளெயினா பேரலா தான் ரெஸ்ட்டுக்கு வருது. ஸோ தி ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0 or the tip is equal to 0 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்ல ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். ரைட், அப்ப இதுல இருந்து என்ன சொல்றோம்னா ஹாரிசான்டல் காம்பனன்ட் இஸ் மேக்ஸிமம் அட் ஈக்குவேட்டர் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட் இஸ் 0 அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். ரைட், அதே இது அட் போல்ஸ், எர்த்துடைய மேக்னெட்டிக் போல்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் நீடல் இப்படிதான் ரெஸ்ட்டுக்கு வரும். ரைட், அப்ப இங்க சர்ஃபேஸ் நான் அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த சர்ஃபேஸ் இது எப்படி இருக்கும்னா they will be perpendicular to each other. So the angle, the earth's magnetic field is perpendicular to the surface of the earth அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. நல்லா கவனிங்க, இந்த டயக்ராம் வச்சு மறுபடியும் சொல்றேன். ஈக்குவேட்டர்ல இந்த நீடலும் இந்த சர்ஃபேஸும் எப்படி இருக்குன்னா they are parallel, so it is equal to the angle is 0. அதே இது இங்க போல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நீடலுக்கும் சர்ஃபேஸுக்கு இருக்கிற ஆங்கிள் என்னவா இருக்கும்னா 90 டிகிரியா இருக்கும். அப்ப அந்த வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன்ஸ்ல, அதாவது i is equal to 90 டிகிரிங்கிற வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படின்னா we have the horizontal component is equal to 0 and the vertical component is equal to be அப்படின்னு சொல்லி முடிப்போம். Right, from this what we imply, or we come to the conclusion that the vertical component is maximum at poles and horizontal component is 0 அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். இது எல்லாம் இந்த டயக்ராம்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க. இந்த டயக்ராம் நல்லா கவனிச்சு பாருங்க. at the equator, ஈக்குவேட்டர்ல மேக்னெட்டிக் நீடில் எப்படி ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, நீடில் ஆஃப் தி மேக்னெட்டிக் காம்பஸ் ரெஸ்ட் ஹாரிசான்டலி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹாரிசான்டல் அப்படிங்கிறதுனால i equal to 0. அதே இது போல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா it will come to rest in this manner. So the angle is 90 degree perpendicular இருக்கும் அப்படிங்கிறத rests vertically அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, so based on these angles, the value of tip, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can find the horizontal and vertical components of the Earth's magnetic field at the poles and equator respectively. Example 3.1. The horizontal component and vertical components of Earth's magnetic field at a place are 0.15 g and 0.26 g respectively. Calculate the angle of dip and the resultant magnetic field. The question is very simple. என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல எர்த்துடைய ஹாரிசான்டலும் வெர்டிகல் காம்பனன்ட் என்ன அப்படிங்கறத கொடுத்துட்டான். அதனுடைய வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. ஜினா காஸ் அர்த்தம். It is actually the quantity of magnetic flux density, but இந்த இடத்துல magnetic field குறிக்கிறதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க. It's a different story. நம்ம அதுக்குள்ள போக போறது இல்ல. ஓகே, இப்போ given அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டும் தான். அதாவது ஹாரிசான்டல் காம்பனன்ட் BH இவ்வளவுனோ, வெர்டிகல் காம்பனன்ட் BV இவ்வளவுனோ கொடுத்திருக்காங்க. நம்ம ஆங்கிள் ஆஃப் டிப் என்ன, ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ரைட். ஸோ BH is equal to so much and BV is equal to so much அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட்,
இப்போ இந்த ஈக்குவேஷன் tan I is equal to, நம்ம ஏற்கனவே we have this equation, tan I is equal to BV by BH. அப்போ BV வேல்யூ BH வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதை வச்சு tan I is equal to 0.26 by 0.15 கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்னா tan inverse of so much அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம், whose value is equal to 60 degree. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்து ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நார்மலா பாருங்க, if x and y are components of a vector and r is its resultant, நமக்கு தெரியும் r is equal to square root of x square plus y square ன்னு படிச்சிருக்கோம். இது நிறைய இடத்துல நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். ஸோ BHங்கிறது ஒரு காம்பனன்ட், BVங்கிறது ஒரு காம்பனன்ட்ங்கிறப்ப ரிசல்டன்ட் ஒரு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் BH ஸ்கொயர் பிளஸ் BV ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணி if you solve it you have this answer 0.3 G அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். Basic properties of magnets. So we learned that the earth is a magnetic field and now we'll be describing a bar magnet. ஒரு பார் மேக்னெட்னா என்ன, சட்டகாந்தம்னா என்ன, அதனுடைய அடிப்படை பண்புகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் we have a magnetic dipole moment. நம்ம ஏற்கனவே எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைபோல்ஸ் அதுக்கு they have a specific charge, two equal and opposite charges ன்னு படிச்சிருப்போம். அதுக்கு ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே மாதிரி சேம் கான்செப்ட் நீங்க மேக்னெட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் ஹேஸ் அ நார்த் போல், இட் ஹேஸ் அ சவுத் போல், அதனுடைய சென்டர் ஓ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த நார்த் போலுக்கு ஒரு போல் ஸ்ட்ரென்த் இருக்கும், அதை QMன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி சவுத் போலுக்கு ஒரு போல் ஸ்ட்ரென்த் இருக்கும், அது QM தான். ஏன் அப்படின்னா they are equal and opposite, ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்க போகுது. எனக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த QMக்கும் இந்த QMக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 2L. அப்போ சென்டர்ல இருந்து இந்த போல் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா L அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ ஐ எம் ஜஸ்ட் டிஸ்கிரைபிங் எ பார் மேக்னெட். ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம், அதுல போல் ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கும், ஒவ்வொரு போலுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், தட் இஸ் கால்ட் போல் ஸ்ட்ரென்த். they are separated by a distance 2L apart அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதுதான் இங்க சொல்லியிருப்பான். ஒரு பார் மேக்னெட் இருக்கு, QM be the pole strength அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் Lங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் geometrical center of bar magnet O and one end of the pole அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். சென்டருக்கும் ஒரு எண்டுக்கும் உண்டானது. அப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, தி மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் டிஃபைன்ட் as the product of its pole strength and magnetic length அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம எலக்ட்ரிக் டைபோலுக்கு பார்த்தா அதே கணக்கு தான். அதாவது டைபோல் மொமெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் அண்ட் மேக்னெட்டிக் லென்த். அது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, அதை என்ன சிம்பிளால டினோட் பண்றோம்னா PM அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். Pங்கிறது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னு பார்த்துருப்போம், அதே மாதிரி இங்க PM, M for magnetic அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த PM வெக்டார் என்னவா இருக்கும் அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த் இன்டூ டிஸ்டன்ஸ் D வெக்டார். ஓகே, இந்த ஈக்குவேஷன் நம்ம அரைவ் பண்ணலாம். இந்த D வெக்டார்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் த வெக்டார் drawn from south pole to north pole. அதனுடைய மேக்னிடியூட் என்னவா இருக்கும்னா, அதாவது ரெண்டு போல்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 2L இருக்கும். ரைட், அப்ப இதுல இருந்து நான் மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு PM which is equal to QM into 2L னு வரும். அதை ரீஅரேஞ்ச் பண்ணி 2QML அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறான். ஓகே, the SI unit of magnetic moment is ampere meter square. அந்த வேல்யூஸ் வச்சு நம்ம போட்டோம்னா இந்த யூனிட் நம்ம அரைவ் பண்ணலாம். ஆம்பியர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். பட் ஸ்டில் தி யூனிட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் இஸ் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். இதை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் அதனுடைய டைரக்ஷன் எப்பவுமே இட் இஸ் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல். நம்ம எலக்ட்ரிக் டைபோல் படிக்கிறப்ப மைனஸ் சார்ஜ்ல இருந்து பிளஸ் சார்ஜ் இருக்குன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்க ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல். நார்த் போல் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரியும் சவுத் போல் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துருக்கிறோம், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். இட் இஸ் டினோட்டட் பை P. இட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி போல்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். அதனுடைய யூனிட் என்ன அண்ட் அது எங்க இருந்து எங்க இருக்கும், வாட் வில் பி இட்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். தி செகண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்த ஒரு டாபிக் தான். It is the region or space around every magnet within which its influence can be felt அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ஒரு மேக்னெட் இருக்குன்னா அதை சுத்தி எவ்வளவு தூரத்துக்கு அதனுடைய எஃபெக்ட் என்னால உணர முடியுமோ தட் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்.
அப்ப அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பை கீப்பிங் another magnet in that region. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட டெஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு மேக்னெட் வேணும் நமக்கு. நம்ம அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கே படிச்சிருப்போம் டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்க நம்ம மேக்னெட்டிக் போல் எடுத்துக்குவோம், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். மேக்னெட்டிக் ஃபீல்டை பி வெக்டர் அப்படிங்கிற சிம்பிளால நான் டினோட் பண்றேன். அதை எப்படி நான் டிஃபைன் பண்றேன் அப்படின்னா இட் இஸ் தி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி பார் மேக்னெட் ஆஃப் யூனிட் போல் ஸ்ட்ரென்த். அதாவது ஒரு யூனிட் போல் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா ஓகே, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், ஒரு மேக்னெட்னால அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னவோ தட் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ அதை நான் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுதுறப்ப B is equal to F/qm அல்லது ஃபோர்ஸ் பர் யூனிட் போல் தட் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ B vector is equal to F vector by qm அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் அதனுடைய யூனிட் என்னவா இருக்கும், ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன்னு தெரியும், QM ஓட யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதை எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நியூட்டன் ஆம்பியர் இன்வர்ஸ் எம் இன்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் we can arrive. Right. There is an interesting concept here called aurora borealis or aurora australis. இது என்ன அப்படின்னா நார்தர்ன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க கொடுத்துருப்பான் people living in high latitude regions, அதாவது நார்த் போல் அல்லது சவுத் போல் அந்த ரீஜன்ல இருக்கிறோம் நியர் ஆர்டிக் ஆர் அண்டார்டிக். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கலர்டு நேச்சுரல் லைட்ஸ் அக்ராஸ் த நைட் ஸ்கைல அதாவது இரவு நேரங்கள்ல வானத்தை பார்த்தாங்கன்னா அது கலர்ஃபுல்லா இருக்கும். அதுதான் நம்ம நார்தர்ன் லைட்ஸ் அல்லது அரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நார்த் போல்ல பாத்தீங்கன்னா அது அரோரா போரியாலிஸ் அப்படின்னும், அதே இது சவுத் போல்ல பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் சதர்ன் லைட்ஸ் அரோரா ஆஸ்ட்ராலிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை போலார் லைட்ஸ் ஜெனரல் டேர்மால நம்ம டினோட் பண்றோம். இதுதான் நம்ம இங்க டயக்ராம்ஸ்ல பார்க்கலாம். ஸ்கை நார்த் போல் அல்லது சவுத் போல்ல when you look into the sky இந்த மாதிரி எனக்கு இருக்கும். இந்த அரோரா போரியாலிஸ் அல்லது அரோரா ஆஸ்ட்ராலிஸ் உண்டாகிறதுக்கான காரணம் என்ன, what is the reason for their existence அப்படிங்கறதை இங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். or we'll look into it. This occurs as a result of interaction between the gaseous particles in the Earth's atmosphere with the highly charged particles released from the sun's atmosphere through solar wind. நம்மளுடைய சன்னுடைய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நேச்சர் இட் ஆல்வேஸ் எமிட்ஸ் பார்ட்டிகல்ஸ், இட் எமிட்ஸ் சோலார் விண்ட்ஸ், இட் எமிட்ஸ் ரேடியேஷன்ஸ், எல்லாத்தையும் எமிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே, அப்போ அதை எமிட் பண்ற அந்த பார்ட்டிகல்ஸ் அதுல இருந்து வர்றது தே ஆர் ஹைலி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எர்த்துடைய அட்மாஸ்பியர்ல இருக்கிற கேஷியஸ் பார்ட்டிகல்ஸோட இன்ட்ராக்ட் பண்றப்பதான் இந்த விஷயம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்ப இந்த பார்ட்டிகல்ஸ் emit light due to collision and variations in color or due to the type of gaseous particles அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகே, இப்போ இந்த பார்ட்டிகல் இன்ட்ராக்ஷன் சன்ல இருந்து வரக்கூடிய பார்ட்டிகளும் எர்த்ல அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸும் இன்ட்ராக்ட் பண்றப்ப, இன்னும் சரியா சொல்லணும்னா எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட அந்த சன்ல இருந்து வரக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இன்ட்ராக்ட் பண்றப்ப நம்ம இந்த நார்தர்ன் லைட்ஸ் அல்லது சதர்ன் லைட்ஸை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அண்ட் தி கலர் பேல் yellowish green கலர் எதனால ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அயனைஸ்ட் ஆக்சிஜன் கொலிஷன்ல உண்டாகிறப்ப அந்த கலர் நமக்கு கிடைக்குது. அதே இது ப்ளூ ஆர் பர்பிளிஷ் கலர், பர்பிளிஷ் ரெட் அரோரா எப்போ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அயனைஸ்ட் நைட்ரஜன் மாலிகுல்ஸால ப்ரொடியூஸ் ஆகுது. So depending on the type of molecule, different colors நம்ம பார்க்க முடியுது. So that's it about aurora borealis and aurora australis. Types of magnets. Magnets are classified into natural magnets and artificial magnets. அதாவது எந்த ஒரு விஷயத்திலுமே natural artificial இருக்கு, அதே மாதிரி தான் magnetsலயும். Natural existing magnets, for example iron, cobalt, nickel, etc. or natural magnets. நேச்சுரலாவே அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த நேச்சுரல் மேக்னெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா they are generally very weak and the shapes of the magnet are irregular. அது ஸ்பெசிஃபிக்கான ஒரு குறிப்பிட்ட ஷேப்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அதே இது ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மேன்மேடு, நாமளே மெனக்கிட்டு செய்யற ஒரு விஷயம். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா they can be made to a desired shape and strength. ஒரு குறிப்பிட்ட ஷேப்லையும் தேவையான அளவு ஸ்ட்ரென்த்தோட நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் கிரியேட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். அது எப்படிங்கிறத பத்தி இங்க சொல்லல, பட் ஸ்டில் we can create artificial magnets. ஓகே, so there are two types of magnets, natural and artificial. அதுல natural என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா iron, cobalt, nickel, etc. are natural magnets and artificial magnets can be made of a desired shape and strength அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
அண்ட் ஒரு மேக்னெட் ரெக்டாங்குலர் ஷேப் அல்லது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருந்துச்சுன்னா, ரெக்டாங்குலாவோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாவோ இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம பொதுவா லேப்ல பாக்குற அந்த நீளமான மேக்னெட்ஸ் தேர் ஆல் பார் மேக்னெட், தே ஆர் ஆர்டிஃபிஷியலி மேட். அது நேச்சுரலா அந்த ஷேப்ல இருக்கிறது கிடையாது. இது நம்ம டயக்ராம்ஸ்ல பார்க்கலாம். இங்க இருக்கிறது ஒரு பார் மேக்னெட் தான். ஓகே, the next topic will be properties of magnet. ஒரு மேக்னெட் இருக்கு அப்படின்னா what are its basic properties, எதெல்லாம் அதனுடைய அடிப்படை பண்புகள் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுல first point, a freely suspended bar magnet will always point along the north south direction. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஃப்ரீலி சஸ்பெண்ட் பண்றோம், கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா அது எப்பவுமே நார்த் சவுத் டைரக்ஷன்ல தான் ரெஸ்ட்டுக்கு வரும். இது ஏன் அப்படி வருது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டராக்ட் பண்ணி இந்த டைரக்ஷன்ல ரெஸ்ட்டுக்கு வருது. ஏன்னா எர்த்துங்கிறது ஒரு பெரிய ஹியூஜ் பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இப்போ அந்த மேக்னெட்டுடைய எர்த்துடைய அட்ராக்ஷன்னால தான் இந்த பார் மேக்னெட் இந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல ரெஸ்ட்டுக்கு வருது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Second point, a magnet attracts another magnet or magnetic substance towards itself. The attractive force is maximum near the end of the bar magnet அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணலாம்? அதாவது ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய எண்டில் தான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், அங்கே தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அதை நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பார் மேக்னெட்டை இட் இஸ் டிப்ட் இன் டு அயன் ஃபைலிங், தே கிளிங் டு தி எண்ட்ஸ் ஆஃப் தி மேக்னெட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை இங்கே டயக்ராம்ல காமிச்சிருப்பாங்க. அயன் ஃபைலிங்ஸ் அப்படின்னா இரும்பு துகள்கள். ஒரு மேக்னெட் எடுத்து நீங்க தரையில சும்மா மண்ணல்ல போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அதுல நிறைய குட்டி குட்டி கருப்பு கருப்பா ஒட்டிட்டு வரும். அது எல்லாமே அயன் ஃபைலிங்ஸ், இரும்பு துகள்கள். ஓகே, அப்ப அந்த மேக்னெட்ல இரும்பு துகள்களை பக்கத்துல கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னா அதனுடைய எட்ஜஸ்ல நிறைய கருப்பா இருக்குங்களா, விச் மீன்ஸ் அங்க நிறைய அயன் ஃபைலிங்ஸ் அட்ராக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அதனுடைய எட்ஜஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு அல்லது ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. சென்டர்ல பாருங்க கம்மியான பார்ட்டிகல்ஸ் தான் ஒட்டி இருக்கும். அப்ப எப்பவுமே ஒரு மேக்னெட்ல எண்ட்ஸ்ல தான் அதிக மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதனாலதான் அந்த எண்டை ஒரு எண்டை நார்த் போல்னும் ஒரு எண்டை சவுத் போல்னு சொல்றோம். அண்ட் இந்த அயன் ஃபைலிங்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஓரியன்டேஷன்ல இருக்கும், அது அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கான்செப்ட்ல இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்ப்போம். அண்ட் இங்க ஒரு பார் மேக்னெட் இருக்கு, நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் எடுத்துக்கிட்டு அந்த காம்பஸ்ல இருக்கிற நார்த் போல் அதனுடைய டைரக்ஷனை நான் பிளாட் பண்ண அப்படின்னா ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் நான் வரையலாம். அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம், இன்னொரு காம்பஸ் எடுத்துக்கிறோம். இந்த பார் மேக்னெட்ல இருக்கிற அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இந்த காம்பஸோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு பாதிக்கப்படும். அந்த நீடலுடைய டைரக்ஷன் மாறும். அந்த நார்த் போல் எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு ஒரு பிளாட் அல்லது ஒரு படம் நான் வரைஞ்சேன் அப்படின்னா தட் வில் பி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். இப்போ இங்க பாருங்க, நார்த் போல் சவுத் போல், the distance between two poles is 2L. இதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, geometric length of a bar magnetனா என்ன, magnetic length of a bar magnetனா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது பாருங்க, ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நார்த் போல் எட்ஜ்ல இல்ல, கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கு. அதே மாதிரி இந்த சவுத் போலும் இட் இஸ் நாட் அட் தி டிப், கொஞ்சம் உள்ள தள்ளி தான் இருக்குது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேக்னெட்டுடைய லென்த் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்ன்னு நான் சொல்ல முடியாது, எட்ஜ் டு எட்ஜ் நான் கவர் பண்ண முடியாது. இப்போ மேக்னெட்டிக் லென்த் என்ன அப்படின்னா நார்த் போலுடைய லொகேஷனுக்கும் சவுத் போலுடைய லொகேஷனுக்கும் நடுவில் இருக்கிற லென்த் தான். அப்போ என்ன ஆகுதுன்னா அதனுடைய ஜியாமெட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இது ஒரு ரெக்டாங்கிளா எடுத்துக்கிட்டு அதனுடைய ஒரு எட்ஜுக்கும் இன்னொரு எட்ஜுக்கு நடுவில் இருக்கிற லென்த்தை எல்லுன்னு வச்சுக்கிட்டேன்னா அது ஜியாமெட்ரிக் லென்த். அதே இது போல்ஸ் கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கிற அந்த போல்ஸ் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது 2Lன்னு நம்ம வச்சுக்கிறோம். தட் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் லென்த். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஜியாமெட்ரிக் லென்த்னு ஒன்று இருக்கு, மேக்னெட்டிக் லென்த்னு ஒன்று இருக்கு, அண்ட் தே ஆர் நாட் தி சேம், ரெண்டு வேற வேற அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ரைட், இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா when a magnet is cut into two pieces, இது நார்த் போல் சவுத் போல், இதை சென்டர்ல இப்படி நான் கட் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். I will be obtaining two magnets each of length L. ரெண்டு மேக்னெட் எனக்கு கிடைக்குது. ஆனா இதுல நல்லா கவனிச்சு பாருங்க, இங்கே போல் ஸ்ட்ரென்த் QM, இங்கேயும் போல் ஸ்ட்ரென்த் QM தான். இதுலயும் பாருங்க போல் ஸ்ட்ரென்த் QM 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 தான். இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு மேக்னெட்டை சென்டர்ல ரெண்டா வெட்டினீங்கன்னா அதனுடைய லென்த் மாறுது, ஆனா போல் ஸ்ட்ரென்த் மாறலை, இட் ரிமைன்ஸ் த சேம். அண்ட் இன்னொரு கான்சிக்வன்ஸ் பாருங்க, சவுத் போலை மட்டும் தனியா வெட்டி நான் எடுக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. மேக்னெட்டை பொறுத்த வரையும் மோனோபோல்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரு மேக்னெட் நீங்க எத்தனை பீஸா உடைச்சீங்கனாலும்
ஒரு சைடு நார்த் போலா மாறிடும், ஆட்டோமேட்டிக்கா அடுத்த சைடு சவுத் போலா மாறிடும். அப்போ அதுல வெறும் தனி நார்த் போல், ஒரு ஐசோலேட்டட் நார்த் போல், ஒரு ஐசோலேட்டட் சவுத் போல் ஒரு விஷயம் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. ஓகே, இன் திஸ் கேஸ் நார்த் போல் சவுத் போல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்டர்ல வெட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது நார்த்தா மாறிடுது, ஆட்டோமேட்டிக்கா இது சவுத்தா மாறிடுது. போல் ஸ்ட்ரென்த் ரிமைன்ஸ் தி சேம். இது இப்படி கட் பண்றப்ப அதே மேக்னெட்டை நான் இப்படி அலாங் த ஆக்சஸ் கட் பண்ணனா, இந்த டைரக்ஷன்ல நார்த் சவுத் டைரக்ஷன்ல கட் பண்ணா அப்படின்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. லென்த் ஒரே மாதிரி தான் இருக்கும், குறுக்க வெட்டுறேன் இந்த மாதிரி. ஓகே, அப்ப லென்த் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா போல் ஸ்ட்ரென்த் கம்மியாயிடும். எப்படின்னா பாதி ஆயிடும். முன்னாடி QM இருந்தது, என்ன ஆயிடும் அப்படின்னா QM/2 மாறிடும். இதை நம்ம அப்புறமா பார்ப்போம். ஓகே, மறுபடியும் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க தெளிவா. ஒரு மேக்னெட்டை பர்பெண்டிகுலர் இந்த டைரக்ஷன்ல நான் கட் பண்ணா அப்படின்னா லென்த் மாறும், போல் ஸ்ட்ரென்த் ரிமைன்ஸ் தி சேம். அதே இது பேரலா இப்படி நான் கட் பண்ணா, along the axis கட் பண்ணா அப்படின்னா length remains the same but the pole strength decreases by half. பாதியா குறைஞ்சிரும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. Third point, when a magnet is broken into pieces, each piece behaves like a magnet with poles at its ends. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு மேக்னெட்டை உடைச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு பீஸும் எனக்கு வித்தியாசமான போல்ஸா மாறிடும். Right. Next, two poles of a magnet are pole strength equal to one another. ஒரு மேக்னெட்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு போலுடைய ஸ்ட்ரென்த் என்னவோ அதே தான் இன்னொரு போலுடைய ஸ்ட்ரென்த்தும், அது மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்தது, the length of a bar magnet is called geometric length and the length between two magnetic poles in a bar magnet is called magnetic length. நம்ம இதை ஏற்கனவே பார்த்தோம் இந்த டயக்ராம் வச்சு. geometrical length எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது edge to edge length எடுத்துக்கிட்டீங்கன்னா அது geometrical lengthன்னு சொல்றோம். போல்ஸுக்கு நடுவில் இருக்கிற லென்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மேக்னெட்டிக் லென்த்னு சொல்றோம். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, the length of the bar magnet is called geometric length and the length between two magnetic poles in a bar magnet is called magnetic length. இந்த magnetic length எப்பவுமே slightly smaller than geometrical length. இது கொஞ்சம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் லென்த்ங்கிறது போல்ஸுக்கு நடுவில் இருக்கிற லென்த், அப்போ அது ஜியோமெட்ரிக்கல் லென்த்தோட எப்பவுமே கம்மியா இருக்கும். அதனுடைய ரேஷியோ, the ratio of magnetic length and geometric length is 5/6. ஜென்ரலா எந்த ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் மேக்னெட்டிக் லென்த்துக்கும் ஜியோமெட்ரிக் லென்த்துக்கும் ஒரு ரேஷியோ டிவிஷன் போட்டீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ 5/6 இருக்கும், which is equal to 0.833 அப்படிங்கிறத பார்க்குறோம். So these are the basic properties of a magnet. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, first, suspended bar magnet comes to rest along the north south direction. அப்போ அந்த செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, எட்ஜஸ் ஆர் எண்ட்ஸ்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமா இருக்கும்னு சொல்லுது. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மேக்னெட்டை உடைச்சிங்க அப்படின்னா இமீடியட்டா அது இன்னொரு மேக்னெட்டா மாறிடும் வித் இண்டிவிஜுவல் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ். ஒரு ஐசோலேட்டட் போல உருவாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். அண்ட் போல் ஸ்ட்ரென்த் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். ஒரு போலோட ஸ்ட்ரென்த், நார்த் போலோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதே தான் சவுத் போலுக்கு இருக்கும். ஜியோமெட்ரிக் லென்த்னா என்ன, மேக்னெட்டிக் லென்த்னா என்னன்னு பார்க்குறோம். மேக்னெட்டிக் லென்த் எப்பவுமே ஸ்லைட்லி ஸ்மாலர் தென் ஜியோமெட்ரிக்கல் லென்த், அதனுடைய ரேஷியோ 5/6 அப்படிங்கிறத பார்க்குறோம். Example 3.2. Let the magnetic moment of a bar magnet be Pm vector whose magnetic length is D is equal to 2L and pole strength is Qm. Compute the magnetic moment of the bar magnet when it is cut into two pieces, A along its length, B perpendicular to its length. Question மறுபடியும் ரொம்ப சிம்பிளான ஒரு question. Just by using formulas நீங்க இதை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு magnetic moment of a bar magnet Pm vector கொடுத்திருக்காங்க. அதோட length வந்து 2L அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. And அந்த மேக்னெட்டுடைய போல் ஸ்ட்ரென்த், ஒன் ஆஃப் தி போல்ஸ் உடைய ஸ்ட்ரென்த் QM னு கொடுத்திருக்காங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க ஆஃப் தி பார் மேக்னெட். எப்போ அப்படின்னா when it is cut into two pieces. இப்போ அந்த பழைய மேக்னெட்டை நான் கட் பண்ண போறேன். என்ன along its length கட் பண்ணனா what will be its magnetic moment and perpendicular to its length கட் பண்ணனா மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க. அதுக்கு சொல்யூஷன் கீழ கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட், பார் மேக்னெட் கட் இன்டு டூ பீசஸ் along its length, அதாவது இந்த டைரக்ஷன்ல நார்த் சவுத் டைரக்ஷன்ல மேக்னெட்டை வெட்டினா என்ன ஆகும் அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், கீழ உள்ள டயக்ராம்ல காமிச்சிருக்காங்க. போல் ஸ்ட்ரென்த் பாதியா குறையும் நான் சொல்லியிருக்கிறேன். QM/2 மாறிடுச்சு, ஆனா லென்த் ரிமைன்ஸ் தி சேம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க கொடுத்திருப்பான் when a bar magnet is cut along the axis in two pieces, new magnetic pole strength QM dash வந்து QM/2 மாறிடும், அதாவது பாதியா குறைஞ்சிரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம்.
length does not change, length மாறாது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கும்? மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு ஈக்குவேஷன் இருக்கு. Pm is equal to Q into 2L னு நம்ம படிச்சிருப்போம். இங்க மாறுது அப்படிங்கனால Pm dash is equal to Qm dash into 2L. இப்போ Qm dash ஓட வேல்யூ Qm by 2 நமக்கு தெரியும். அதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 2L. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணனா Pm by 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருது. அது வெக்டர் நோட்டேஷன்ல என்னவா இருக்கும் அப்படிங்கறத பார்த்து முடிக்கிறோம். அடுத்து செகண்ட், a bar magnet cut into two pieces perpendicular to the axis. ஆக்சஸ்க்கு பர்பெண்டிகுலரா கட் பண்ணனா, அதாவது இந்த நார்த் சவுத்துக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல கட் பண்ணனா லென்த் மாறும். லென்த் பாதியா மாறிடும். 2L ல இருந்து L ஆ மாறிடுது. பட் போல் ஸ்ட்ரென்த் ரிமைன்ஸ் தி சேம். QM ரிமைன்ஸ் தி சேம். அப்ப இந்த இடத்துல PM dash என்னவா இருக்கும்னா போல் ஸ்ட்ரென்த் QM தான், லென்த் 2L தான் பாதியா குறையுது. அப்ப 2L by 2 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். So PM dash is equal to QM into 2L by 2. இதை சால்வ் பண்ணனா I have this particular value. வெக்டர் நோட்டேஷன்ல PM dash is equal to 1 by 2 PM வெக்டார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். தென் இந்த நோட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு மேக்னெட் அப்படிங்கிறப்ப என்னெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை கொடுத்துருப்பான். போல் ஸ்ட்ரென்த் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, ரைட்? அதனுடைய டைமென்ஷன் பேஸ்ட் ஆன் the quantities involved நான் டைமென்ஷன் சப்ஸ்டிட் பண்ணனா இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் எனக்கு கிடைக்கும். அதனுடைய யூனிட் வந்து நியூட்டன் பர் டெஸ்லா ஒரு ஆம்பியர் மீட்டர் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கிற மாதிரி north pole of a magnet experiences a force in the direction of magnetic field, while south pole of a magnet experiences force in the opposite of magnetic field கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த் போல் எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், சவுத் போல் எந்த டைரக்ஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பாங்க. அடுத்து போல் ஸ்ட்ரென்த் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆஃப் தி மேக்னெட், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அண்ட் ஸ்டேட் ஆஃப் மேக்னடைசேஷன். ஒரு மேக்னெட் இருக்குன்னா அதோட ஸ்ட்ரென்த் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன மாதிரி மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அந்த சைட்ல உள்ள ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது எப்படி மேக்னடைஸ் ஆச்சு, எப்படி அந்த மேக்னெட்டை நம்ம கொண்டு வந்தோம், ஸ்டேட் ஆஃப் மேக்னடைசேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அடுத்து if magnet is cut into two equal halves along the length, அதனுடைய லென்த்தோட டைரக்ஷன்ல நம்ம ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸா வெட்டோம் அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த் இஸ் ரெடியூஸ்ட் டு half அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். If a magnet is cut into two equal halves perpendicular to the length, then pole strength remains the same. அதனுடைய லென்த்துக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா pole strength remains the same அப்படின்னு சொல்லி சொல்றோம். If a magnet is cut into two pieces, we will not get separate north and south poles. Instead, we get two magnets அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. In other words, isolated monopole does not exist. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு மேக்னெட்டை நீங்க கட் பண்ணீங்கன்னா நார்த் போல் தனியா சவுத் போல் தனியா எல்லாம் பிரிக்க முடியாது. We always get north and south poles combined. அப்போ dipoles மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகுமே தவிர என்ன இருக்காதுன்னா மோனோபோல் இருக்காது. Next, example 3.3. Compute the magnetic length of a uniform bar magnet if the geometric length of the magnet is 12 cm. Mark the positions of the magnetic pole points அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த ப்ராப்ளம்ல ஒரு மேக்னெட்டுடைய ஜியோமெட்ரிக் லென்த் 12 cm கொடுத்திருக்காங்க. அதனுடைய போல் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ போல் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணணும்னா எனக்கு மேக்னெட்டிக் லென்த் என்ன அப்படிங்கிறது தெரியணும். நமக்கு ஏற்கனவே ஈக்குவேஷன் இருக்கு. ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் லென்த் 5/6 நமக்கு ஈக்குவேஷன் இருக்கு. அதை வச்சு இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்துடலாம். மேக்னெட்டிக் லென்த் இஸ் ஈக்குவல் டு 5/6 இன்டூ ஜியோமெட்ரிக் லென்த் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். ஜியோமெட்ரிக் லென்த் 12 cm நமக்கு தெரியும். அந்த வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 10 cm அப்படிங்கிற வேல்யூ வருது. ஓகே, இப்போ மேக்னெட்டிக் லென்த் 10 cm அதை கொண்டு வந்து இங்க பிளாட் பண்ணுங்க. இப்போ நார்த் போல் இங்க இருக்கு, சவுத் போல் இங்க இருக்குன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 10 cm இருக்கணும். அப்போ இதுல இருந்து நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா மேல உள்ள டயக்ராம் பாத்தீங்கன்னா புரியும். டோட்டல் லென்த் 12 cm, அதுல மேக்னெட்டிக் லென்த் எவ்வளவுனா டோட்டல் லென்த் 12 cm, மேக்னெட்டிக் லென்த் வந்து 10 cm. அப்ப என்ன அர்த்தம்னா எட்ஜ்ல இருந்து 1 cm டிஸ்டன்ஸ்ல சவுத் போலும், இந்த எட்ஜ்ல இருந்து 1 cm டிஸ்டன்ஸ்ல நார்த் போல இருக்குது அப்படிங்கிற ஐடியாவுக்கு நம்ம வரோம். ஸோ இது நார்த் போலுடைய லொகேஷன், இது சவுத் போலுடைய லொகேஷன். அதுதான் நமக்கு ப்ராப்ளம்ல கேட்டிருக்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். We know what magnetic field is. ஒரு மேக்னெட் இருக்கு அப்படின்னா அதை சுத்தி எவ்வளவு தூரத்துக்கு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸை உணர முடியுதோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றான். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை விஷுவலைஸ் பண்றதுக்கு நம்ம கொண்டு வர ஒரு கான்செப்ட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். இதை நம்ம ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ங்கிற கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்துருக்கோம். சிமிலர் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட், இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட், அங்க லைன்ஸ் மாதிரி இங்கேயும் லைன்ஸ். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னவெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் கண்டினியூஸ் க்ளோஸ்ட் கர்வ்ஸ்.
இது ஏற்கனவே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயே பார்த்துருப்போம். கண்டினியூஸாக இருக்கும், க்ளோஸ்டு கர்வ்ஸாக தான் இருக்கும். The direction of the magnetic field lines is from north pole to south pole outside the magnet. மேக்னெட் வெளியில நார்த்ல இருந்து சவுத்துக்கு இருக்கும். அதே இது இன்சைட் த மேக்னெட் சவுத் போல் டு நார்த் போல் இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், the direction of the magnetic field at any point on the curve is known by drawing tangent to the magnetic line of force at that point. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் அல்லது லைன் ஆஃப் ஃபோர்ஸோட டைரக்ஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட் வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டான்ஜென்ட் மூலமா டைரக்ஷன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அதை டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, அப்புறம் பார்க்கலாம். தேர்ட் பாயிண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஃபீல்ட் லைன்ஸ் எப்பவுமே எங்கேயா இருக்கட்டும், எலக்ட்ரிக் or magnetic, they never intersect each other. Otherwise, magnetic compass needle would point towards two directions which is not possible னு கொடுத்திருப்பான். இது நார்மலாவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. And the fourth point, the degree of closeness of the field lines determines the relative strength of the magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கு, அதனுடைய டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் வச்சுட்டு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லிடலாம். லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ரொம்ப க்ளோஸா இருந்துச்சுன்னா அங்கே ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கணும், க்ளோஸா இல்லை அப்படின்னா ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பான். தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஸ்ட்ராங் வேர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் crowd and weak where magnetic field lines thin out அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பான். The next concept is magnetic flux. What is meant by magnetic flux? The number of magnetic field lines crossing per unit area is called magnetic flux, which is denoted by the symbol 5B. ஒரு யூனிட் ஏரியா எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எடுத்துக்கிட்டேன்னா அதுல எத்தனை லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் போகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணனா அதுதான் நம்ம ஃப்ளக்ஸ்ன்னு சொல்றோம். இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கான்செப்ட்லேயே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதை ஜென்ரலா நான் என்ன ஈக்குவேஷன்ல கொடுக்குறேன்னா 5B is equal to B vector dot A vectorன்னு கொடுக்குறோம். And the dot product of two vectors அப்படிங்கிறப்ப A vector dot B vector is equal to AB cos theta அப்படிங்கிறது நமக்கு தெரியும். And B cos theta-வை B perpendicular-னும் எழுதிக்கலாம். So 5B is equal to B perpendicular into A அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வரலாம். இந்த ஈக்குவேஷன்ல தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா it is the angle between B vector and A vector அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பான். And in these diagrams north pole south pole எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுல டான்ஜென்ட் வரையறது இங்க காமிச்சிருப்பான். PQR டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ல நீங்க டான்ஜென்ட் வரைகிறப்ப யூ கேன் see the direction of magnetic field lines or magnetic field அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. அண்ட் எங்க கிரௌடடா இருக்கும் அங்க ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அதிகம், எங்க கம்மியா இருக்கும் அங்க ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கம்மி அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நீங்க இந்த டயக்ராம்ஸ்ல பார்க்கலாம். அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படியே டயக்ராமேட்டிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க, இது நீங்க பார்த்துக்கலாம். ரைட், இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 is equal to BA cos theta or B vector dot A vector, இதை மெயினா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா நான் கன்சிடர் பண்ற ஏரியா எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து ஃப்ளக்ஸோட வேல்யூ மாறுது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ் பார்க்கலாம். when B vector is normal to the surface, அதாவது B vector மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் நான் கன்சிடர் பண்ற சர்ஃபேஸ் நார்மல் பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா ஓகே, தீட்டா வந்து 0 அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட், நான் கன்சிடர் பண்ற சர்ஃபேஸ் இருக்குல்ல அதற்கு ஒரு நார்மல் எடுத்துக்கணும். பி வெக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 0வா இருக்கும். அப்போ ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 5B equal to BA அப்படின்னு சொல்லி மாறிடும். ஏன்னா 5A equal to BA cos theta cos 0 1 அப்படிங்கிறனால இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். அதே இது பி வெக்டர் வந்து parallel to the surface-ஆ இருக்கிறப்ப சர்ஃபேஸும் பி வெக்டரும் பேரலா இருக்கு. அப்போ சர்ஃபேஸுக்கு ஒரு நார்மல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுங்க. தென் தீட்டாவோட வேல்யூ இந்த இடத்துல என்னவா இருக்கும்னா 90 டிகிரியா இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் திஸ் கேஸ் வில் பி 5B which is equal to 0. ஏன்னா cos 90 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட், ஸோ இந்த ஸ்பெஷல் கேசஸ்ல பி வெக்டர் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம சில கன்க்ளூஷன்ஸுக்கு வரோம். சர்ஃபேஸ் வந்துட்டு எனக்கு பி வெக்டருக்கு நார்மலா இருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் எனக்கு இருக்கும். அதே இது சர்ஃபேஸ் வந்து பி வெக்டருக்கு பேரலா இருக்கு அப்படின்னா மினிமம் ஃப்ளக்ஸ் எனக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ரைட். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இஃப் இட் இஸ் நாட் யூனிஃபார்ம் ஓவர் த சர்ஃபேஸ், இப்போ யூனிஃபார்மா இருக்கிற கேசஸ்க்கு நான் ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். யூனிஃபார்மா இல்லை அப்படின்னா நம்ம இன்டெகிரேஷன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ 5B equal to இன்டெகிரேஷன் ஆஃப் B vector dot DA vectorன்னு வரும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதனுடைய SI யூனிட் வந்துட்டு வெபர்.
it is denoted by WB. The dimensional formula of magnetic flux m L square t power minus 2 a power minus 1 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். CGS unit of magnetic flux வந்து மேக்ஸ்வெல். வெபருக்கும் மேக்ஸ்வெல்லுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வெபர் is equal to 10 power 8 மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் இன்னொரு கான்செப்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்னன்னு சொல்லியிருப்பான். It is defined as the number of magnetic field lines crossing unit area kept normal to the direction of force அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அதாவது ஃபோர்ஸோட டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலரா ஒரு யூனிட் ஏரியா வச்சோம்னா அது வழியே பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட நம்பர் என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணனா தட் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அதனுடைய யூனிட் வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் டெஸ்லா அப்படிங்கறத பார்க்குறோம். ரைட், இப்போ இந்த நோட் ஏரியாவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா XY அப்படிங்கிற ரெண்டு சர்ஃபேஸ் காமிச்சிருப்பாங்க. அப்ப இந்த சர்ஃபேஸ் வழியே எத்தனை லைன்ஸ் போகுது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணா அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 லைன்ஸ் போகுது. அப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 2 வெபர். இங்க எத்தனை லைன்ஸ் போகுது அப்படின்னா 4 லைன்ஸ் போகுது இந்த சர்ஃபேஸ்ல. அதனால இங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 4 வெபர்னு சொல்லியிருப்பான். இதை நீங்க டயக்ராமேட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வாட் இஸ் மீன் பை ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். as the name suggests, பேர்ல இருக்கிற மாதிரியே யூனிஃபார்மா இருந்ததுன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், யூனிஃபார்மா இல்லைன்னா நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ எதை வச்சு யூனிஃபார்மிட்டி நம்ம டிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் மேக்னெட்டியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு குவான்டிட்டி, இது ஒரு வெக்டார் அப்படிங்கிறப்ப அதனுடைய மேக்னெட்டியூட் என்ன அளவு என்ன அப்படிங்கிறதையும் அதனுடைய திசையும் வச்சுதான் நான் அது வந்துட்டு யூனிஃபார்மா நான் யூனிஃபார்மா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் வச்சு டெபிக்ட் பண்ணிருக்கலாம். டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லைன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப இட் இஸ் யூனிஃபார்ம். அதை இங்க கொடுத்துருப்பான். The magnetic field is said to be uniform if it has same magnitude and direction at all points in a given region கொடுத்திருப்பான். உதாரணத்திற்கு locally Earth's magnetic field is uniform. இதுல நல்லா கவனிங்க, எர்த்தோட magnetic field it is not completely uniform. locallyனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஏன்னா எர்த் வந்து ரொம்ப பெருசு, இட்ஸ் வெரி மேசிவ். அப்ப நான் கன்சிடர் பண்ற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம் நான் என்ன பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். ரைட், உதாரணம் கொடுத்திருக்கிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எர்த் ஹாஸ் தி சேம் வேல்யூ ஓவர் தி என்டையர் ஏரியா ஆஃப் யுவர் ஸ்கூல். எர்த்தோட டோட்டல் சர்ஃபேஸை கம்பேர் பண்றப்ப நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பாயிண்ட் மேல நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம், பட் ஓவரால் அது யூனிஃபார்ம் கிடையாது. நெக்ஸ்ட் கான்செப்ட், தி நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்ப நான் யூனிஃபார்ம் நான் சொல்றேன் அப்படின்னா மேக்னிடியூட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் வேரிஸ். ஏதோ ஒன்று வேரி ஆச்சுன்னா அது நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னிடியூட் மாறலாம், டைரக்ஷன் மாறலாம், அல்லது ரெண்டுமே மாறலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் அ பார் மேக்னெட். நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுமே நான் யூனிஃபார்ம் தான். ஓவராலா பாக்குறப்ப பர்டிகுலர் பிளேஸ்ல பாக்குறப்ப இதை கான்ஸ்டன்ட்ங்கிற மாதிரி நம்ம அசீவ் பண்ணிக்கிறோம். இதை ஃபிகரேட்டிவா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மாறுது, அப்போ இங்க ஒரு மாதிரி இருக்கும் ஃபீல்டு, இங்க ஒரு மாதிரி ஃபீல்டு இருக்கும். இங்க டைரக்ஷன் மாறுது, பிங்கிற டயக்ராம்ல. சிங்கிற டயக்ராம்ல போத் சேஞ்சஸ், டைரக்ஷனும் மாறுது, மேக்னிடியூடும் மாறுது. இதை இங்க காமிச்சிருப்பான். நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ், ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். தே ஆர் நாட் யூனிஃபார்ம் அப்படிங்கிறத நீங்க டயக்ராமேட்டிக்கா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.4. Calculate the magnetic flux coming out from the surface containing magnetic dipole, say a bar magnet as shown in the figure. இந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் இருக்கு. ஒரு சர்ஃபேஸ் நான் எடுத்துக்கிறேன். அந்த சர்ஃபேஸுக்கு உள்ள இந்த மேக்னெட் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கோங்க. What will be the magnetic flux coming out from the surface அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். That is the question. ஒரு magnetic dipole when it is kept, the total flux emanating from the closed surface S is 0 அப்படின்னு சொல்லி சொல்றான். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, நார்த் போல்ல ஒரு லைன் ஆரிஜினேட் ஆச்சுன்னா அது சவுத் போல்ல போய் ரீச் ஆயிடும். உள்ளேயும் அதே மாதிரி தான், வெளியிலயும் அதே மாதிரி தான். அப்ப இந்த லைன் இங்க சர்ஃபேஸை விட்டு வெளியில போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நார்மலா ஃப்ளக்ஸுக்கு என்ன டெஃபினேஷன் படிச்சிருக்கோம்னா, தி லைன்ஸ் ஒரு ஃபீல்டு லைன்ஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் இஸ் கால்ட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பட் இங்க சர்ஃபேஸ்ல இருந்து எந்த லைன்ஸும் நமக்கு போகல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் எப்பவுமே என்னன்னு சொல்றோம்னா 0 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றோம். இப்ப நமக்கு இருக்கிற ஈக்குவேஷன் 5b ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் b வெக்டர் டாட் dA வெக்டர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0. இப்ப இந்த இன்டகிரேஷன் வந்து ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்ல நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் போல் கிடையவே கிடையாது. தேர் இஸ் நோ ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் போல் அப்படிங்கிறதுனால இந்த இன்டெகிரல் இட் இஸ் ஆல்வேஸ் 0ன்னு சொல்றான். எப்பவுமே ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் டைபோல்னால
ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஃப்ளக்ஸ் எப்பவுமே இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஜீரோ அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷனுடைய கான்சிக்வன்ஸ்ல பாக்குறோம். இது சிமிலர் டு காஸ் லா அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு இந்த வகுப்புல நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படிங்கிறத ஷார்ட்டா கொஞ்சம் பார்த்துடலாம், சுருக்கமாக பார்த்துக்கலாம். காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அப்படிங்கிற பாடத்தலைப்புல நம்ம சில விஷயங்களை பார்க்க போறோம். அதுல முதல்ல ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல பறவைகளை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். பறவைகள் வந்து பொதுவா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப சில பறவைகளுக்கு காந்த நுண் உணர்வு திறன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப புவியினுடைய காந்த புலத்தை உணர்றது மூலமா அது திசையை கண்டுபிடிக்குது, ஒரு திசைமானி போல செயல்பட்டு திசையை கண்டுபிடிக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த மேக்னட்டிசம் அல்லது காந்தவியல் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வருது அப்படின்னா மேக்னடைட் Fe3O4 என்ற இரும்பு தாதுவின் பெயரிலிருந்து உருவானது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்ததா இந்த காந்தம் அப்படிங்கிற விஷயம் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா மின் எந்திரங்கள், மிதிவண்டி மின்னியற்றிகள், ஒலிபெருக்கிகள், ஒலி மற்றும் ஒலிப்பதிவிற்கு பயன்படும் காந்த நாடாக்கள், அலைபேசிகள், குறு ஒலிப்பான்கள், ஹெட்போன்ஸ், குறுந்தகடுகள், பேனா வடிவ சேமிப்பான்கள், பென்டிரைவ், மடிக்கணினி போன்ற விஷயத்தெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததா மின்னியல் மற்றும் காந்தவியல் ரெண்டும் வெவ்வேறு பிரிவுகள் அல்ல, இது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத சில அறிஞர்கள் சொல்றாங்க. அத மின்காந்தவியல் அப்படிங்கிற பொது தலைப்பின் மூலமாக வந்துருது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது எங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து புவி காந்த புலம் மற்றும் புவி காந்த புல கூறுகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் போன்றவை கிட்டத்தட்ட புவியின் புவி அச்சுக்கு வடக்கு தெற்கு திசையில் நிற்பதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எதனால அப்படின்னா புவிக்குன்னு ஒரு காந்த புலம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அது எதனால உண்டாகுது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கு, நீங்க வாசிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ரைட், அப்ப புவியினுடைய காந்த புலத்தை பற்றி படிக்கும் இயற்பியலின் பிரிவிற்கு புவி காந்தவியல் அல்லது ஜியோ மேக்னட்டிசம் அல்லது நிலகாந்தவியல் என்ற பெயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த படத்துல காந்த வடமுனை என்னவா இருக்கும், தென்முனை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த படம் தப்பா இருக்கு, காந்த தென்முனை மேல இருக்கும், வடமுனை கீழே இருக்கும், இதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. அடுத்ததா புவி துருவத்தலம்னா என்ன, காந்த துருவத்தலம்னா என்ன, அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் காந்த ஒதுக்கு கோணம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இல்ல நம்ம இந்த படத்துல எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. காந்த நடுவரை எப்படி இருக்கும், புவி நடுவரை கோடு எப்படி இருக்கும், புவி துருவத்தலம் எப்படி இருக்கும், காந்த துருவத்தலம் இருக்கும், அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத இந்த படத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். அப்ப புவியினுடைய காந்த புலத்தை பத்தி நம்ம படிக்கிறப்ப சில 3 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். காந்த ஒதுக்கம் மேக்னட்டிக் டெக்ளினேஷன்னா என்ன, காந்த சரிவுனா என்ன, புவிகாந்த புலத்தின் கிடைத்தல கூறு BHனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல முதல்ல வரையறை இங்க கொடுத்திருப்பாங்க. புள்ளி ஒன்றில் காந்த துருவ தளத்திற்கும் புவி அச்சு துருவ தளத்திற்கும் இடையே உள்ள கோணம் தான் காந்த ஒதுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நம்ம ஏற்கனவே போதுமான அளவு பார்த்திருக்கிறோம். அடுத்து புள்ளி ஒன்றில் புவியின் மொத்த காந்த புலம் B வெக்டர் காந்த துருவ தளத்தின் கிடைத்தல திசையுடன் ஏற்படுத்தும் கோணம் சரிவு அல்லது காந்த சரிவு I என அழைக்கப்படும். அதாவது புவியினுடைய மொத்த காந்த புலத்திற்கும் ஒரு காந்தத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன சரிவு ஏற்படும், அதை தான் நம்ம I அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து இந்த புவியினுடைய காந்த புலத்தை 2 கூறுகளா பிரிக்கலாம். ஒண்ணு கிடைத்தல கூறு, இன்னொன்னு செங்குத்து கூறு. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. காந்த துருவத்தலத்தின் கிடைத்தல திசையில் உள்ள புவிகாந்த புலத்தின் கூறு புவிகாந்த புலத்தின் கிடைத்தல கூறு BH என்று அழைக்கப்படும். அப்ப 3 வரையறை நம்ம பார்க்கிறோம். அதுல கிடைத்தல கூறு என்னவா இருக்கும், செங்குத்து கூறு என்னவா இருக்கும், அதனுடைய tan I மதிப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நடுவரை கோட்டுல புவிகாந்த புலம் அதனுடைய கூறுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். நடுவரை கோட்டுல ஐயோட மதிப்பு 0 அப்படின்னு பாக்குறோம். அதே துருவங்களை பொறுத்தவரையும் ஐயோட மதிப்பு 90 டிகிரி அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அப்ப BH என்னவா இருக்கும், BV என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்ததா காந்தத்தின் அடிப்படை பண்புகள் அப்படிங்கிற டாபிக்கை பாக்குறோம். அதுல காந்த இருமுனை திருப்புத்திறன்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாக்குறோம். அப்ப காந்தத்தின் முனை வலிமை மற்றும் காந்த நீளம் இவற்றின் பெருக்கற்பலன் தான் காந்த இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ முனை வலிமையும் காந்தத்தின் நீளத்தையும் பெருக்கு வர்றதுதான் காந்த இருமுனை திருப்புத்திறன். அதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இந்த சமன்பாடு நமக்கு காட்டுது. அதனுடைய அலகு என்ன, அதனுடைய SI அலகு ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதனுடைய திசை என்ன அப்படிங்கிறதே கொடுத்திருப்பாங்க. அடுத்ததா காந்த புலம்னா என்ன, ஒரு காந்தத்தை சுற்றியுள்ள பகுதி அல்லது வெளியில் அக்காந்தத்தின் தாக்கம் வேறொரு காந்தத்தை வைக்கும் பொழுது உணரப்பட்டால்
காந்தத்தை சுற்றியுள்ள பகுதி அல்லது வெளி காந்த புலமாகும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு டெபினிஷன் என்ன அப்படின்னா, ஓரலகு முனை வலிமை கொண்ட சட்டகாந்தம் உணரும் விசையே அப்புள்ளியில் காந்த புலம் பி வெக்டார் என்று வரையறை செய்யப்படுகிறது. இது டெபினிஷன், எக்ஸாக்ட் டெபினிஷன். அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு எஃப் பை கியூஎம், அதனுடைய அலகு என்னது அப்படின்னு பார்த்திருக்கோம். அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி வடதுருவ ஒளி தோற்றம் மற்றும் தென்துருவ ஒளி தோற்றம், அதாவது அரோரா போரியாலிஸ்னா என்ன, அரோரா ஆஸ்திரேலியஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது எதனால உண்டாகுது அப்படின்னா, புவியின் வளிமண்டலத்தில் உள்ள வாயு துகள்கள் சூரிய காற்றினால் சூரியனின் வளிமண்டலத்திலிருந்து வெளியிடப்படும் அதிகமாக மின்னூட்டப்பட்ட துகள்களுடன் இடைவினை புரிவதால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய துகள்களும் புவியினுடைய வளிமண்டலத்தில் உள்ள துகள்களும் ஒன்னோட ஒண்ணு மோதுறப்ப இது ஏற்படுது, ஒளி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த வண்ணம் எதை சார்ந்திருக்கும்னா என்ன மாதிரி துகள்கள் மோதுது அப்படிங்கறத இங்க சொல்லியிருப்பாங்க. நீ கொஞ்சம் வாசிச்சுக்கோங்க. அடுத்ததா காந்தத்தின் வகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. அதுல இயற்கை காந்தங்கள்னா என்ன, செயற்கை காந்தங்கள்னா என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இயற்கை காந்தங்களுக்கு எடுத்துக்காட்டு இரும்பு, கோபால்ட், நிக்கல் போன்றவை. செயற்கை காந்தங்களுக்கு நாமளே உருவாக்கக்கூடிய காந்தங்கள். அப்ப தேவையான வடிவத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பான். அடுத்ததா காந்தத்தின் பண்புகள். ஒரு காந்தம்னா அதுக்கு என்னெல்லாம் பண்புகள் இருக்கும் அப்படின்னா, தடையின்றி தொங்கவிடப்பட்ட சட்ட காந்தம் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு காந்தத்தை கட்டி தொங்க விட்டீங்கன்னா அது எப்பவுமே வடதின் திசையை நோக்கியே நிற்கும். அது எதனாலனா புவியினுடைய காந்தப்புலத்தினால அப்படிங்கறத ஏற்கனவே பார்த்திருப்போம். அடுத்தது ஈர்ப்பு விசை. சட்ட காந்தத்தின் முனைகளில் வலிமையாக காணப்படும். ஒரு காந்தத்தோட முனைகள்ல தான் எப்பவுமே ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து ஒரு காந்தம் துண்டுகளாக உடையும் பொழுது அதன் ஒவ்வொரு துண்டும் வடமுனை மற்றும் தென்முனை கொண்ட ஒரு காந்தம் போன்று செயல்படும். ஒரு காந்தத்தை என்னதான் சிறு சிறு துகள்களா உடைச்சாலும் ஒன்னு வடமுனையா மாறிடும், இன்னொன்னு தென்முனையா மாறிடும். ஒரு தனி முனையை எப்பவுமே நம்ம உருவாக்க முடியாது. காந்தத்தின் இரண்டு முனைகளும் சம முனை வலிமையை பெற்றிருக்கும். ரெண்டு முனைகளுக்குமே முனை வலிமை எப்பவுமே சமம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா வடிவியல் நீளம்னா என்ன, காந்த நீளம்னா என்ன அப்படிங்கிற ஒரு டாபிக் கூட பாக்குறோம். வடிவியல் நீளம்னா அதனுடைய மொத்த நீளத்தை நம்ம பாக்குறோம். காந்த நீளம்னா அந்த முனைகளுக்கு இடைப்பட்ட நீளம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். காந்த நீளத்திற்கும் வடிவியல் நீளத்திற்கும் உள்ள தகவு எப்பவுமே 5/6 தான் இருக்கும், எந்த காந்தத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனுடைய மதிப்பை இங்க கொடுத்திருப்பாங்க. அடுத்ததா காந்தப்புல கோடுகள்னா என்ன அப்படிங்கிறத பாக்குறோம். காந்தப்புல கோடுகள் தொடர்ச்சியான மூடப்பட்ட வளைகோடுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது ஒரு காம்பஸ் வச்சு நான் வரைஞ்சிடலாம் அப்படிங்கிறதையும் பார்த்து முடிச்சோம். அது முதல் பாயிண்ட். காந்தப்புலத்தின் திசையை அப்புள்ளியில் உள்ள காந்தப்புல கோட்டிற்கு வரையப்படும் தொடுகோட்டின் திசையிலிருந்து அறியலாம். அதனுடைய திசை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தொடுகோடை வச்சு சொல்லிடலாம். காந்தப்புல கோடுகள் எப்போதும் ஒன்றை ஒன்று வெட்டாது அப்படிங்கறத அடுத்ததா பாக்குறோம். இது நம்ம ஏற்கனவே மின்புலத்தை வச்சு பார்த்திருப்போம், அது அப்படியே காந்தப்புலத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வலிமையான காந்தப்புலத்திற்கு கோடுகள் மிக நெருக்கமாகவும் வலிமை குறைந்த காந்தப்புலத்திற்கு கோடுகள் இடைவெளி விட்டும் காணப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். அடுத்ததா காந்த பாயம்னா என்ன. ஓரளவு பரப்பின் வழியாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கைக்கு காந்த பாயம் என்ற பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியே செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை தான் காந்த பாயம். அதற்கான சமன்பாடு பி வெக்டர் டாட் ஏ வெக்டர், இதை BA cos θ அப்படின்னு நான் எழுதிக்கலாம். தீட்டானா என்ன அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பாங்க. அதனுடைய சிறப்பு நேர்வுகள், அதாவது தீட்டாவின் மதிப்பு சுழியாக இருக்கும் பொழுது காந்த பாயம் பெருமமா இருக்கும், அதே இது 90 டிகிரியா இருக்கிறப்ப காந்த பாயம் சிறுமமா இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. காந்தப்புலம் சீரற்றதா இருக்கிறப்ப நான் வந்துட்டு தொகை கணிதத்தின் மூலமா தொகையீடின் மூலமாக நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதனுடைய அலகு வந்து வெப்பர், அதனுடைய பரிமாண வாய்ப்பாடு என்னது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதனுடைய CGS அலகு வந்து மேக்ஸ்வெல். அப்போ வெப்பருக்கும் மேக்ஸ்வெலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது, ஒரு வெப்பர் அப்படிங்கிறது 10⁸ மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. காந்தப்பாய அடர்த்தியை பின்வருமாறு வரையறை செய்யலாம். காந்தப்பாய அடர்த்தின்னு இன்னொரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, காந்தப்புல கோடுகளுக்கு செங்குத்தாக உள்ள ஓரலகு பரப்பின் வழியாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கையே காந்தப்பாய அடர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் அலகு வந்து வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது டெஸ்லா. ஸோ காந்தப்பாய அடர்த்தினா என்ன அப்படிங்கிறத பார்த்து முடிக்கிறோம் இந்த டாபிக்ல. அடுத்ததா இந்த படத்துல என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, காந்த பாயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருப்பான். அதாவது 2 பரப்புகள் இருக்கு. இந்த பரப்பில் 2 கோடுகள் போறதுனால அங்க காந்த பாயம் 2 வெபர், இங்க 4 கோடுகள் போறதுனால 4 வெபர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்ததா சீரான மற்றும் சீரற்ற காந்தப்புலம்னா என்ன அப்படிங்கிறது. சீரான காந்தப்புலம்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரே மாதிரியா ஒரே சேர இருக்கும். காந்தப்புலத்தின் எண் மதிப்பு மற்றும் திசை ஆகியவை
மாறாமல் இருந்தால் அதை நம்ம சீரானதுன்னு சொல்றோம். அதற்கு எடுத்துக்காட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தின் புவி காந்தப்புலம் சீரான காந்தப்புலம் கொடுக்குறோம். அதாவது புவியினுடைய காந்தப்புலம் சீரற்றது தான் நமக்கு தெரியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா புவியோட பரப்பு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எடுத்துக்கிறப்ப அது வந்து சீரானது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதே இது சீரற்ற காந்தப்புலம்னா என்ன? காந்தப்புலத்தின் எண் மதிப்பு அல்லது திசை இரண்டுமே மாற்றமடைந்தால் இதை வந்து சீரற்ற காந்தப்புலம்னு சொல்றோம். இதற்கு எடுத்துக்காட்டு சட்டகாந்தம் ஒன்றின் காந்தப்புலம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறோம். இது நம்ம படத்துல பார்க்கிறோம். இதெல்லாம் சீரற்ற காந்தப்புலத்திற்கு உண்டான எடுத்துக்காட்டுகள். That's the end of this session, my dear students. If you have any doubts, feel free to contact. Also, you can call your respective teachers. Thank you. Nandri.